ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து கருவேப்பிலை நிறையா கொண்டு வந்துருந்தோம். அதனால் பாருங்கள், கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து இப்படி உடச்சா உடையிற மாதிரி இருக்கணும் பார்த்திங்களா. அது மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வந்து சிம்மிலே வச்சு வறுத்துக்கணும் வரும் தெரியுங்களா. அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொரிச்சிட்டு வந்து வறுத்து வச்சுருக்கோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கருப்புளுந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதனால் கருப்புளுந்து சேர்த்திக்கிட்டோம். அப்புறம் பச்சை கடலை பருப்பு, அப்புறம் அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டுக்கிறோம் சரிங்களா. பச்சை கடலை பருப்பு, உளுந்து, அப்புறம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், வடை சட்டியில் வந்து மிளகு, குருமிளகும், வரமிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே வேண்டாமா? சரி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்களா இப்போ தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ஒன்று ஒரு இதாக போட்டு அரைச்சி மொத்தமாக போட்டு அரைக்கிற வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணி அரைச்சிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.